இது ட்ரோமலின் தீவு, ஒரு வெறிச்சோடிய, மர்மமயமான இடம். பாலினேஷியன் பசிபிக் கடலின் நடுவில் இருக்கும் மனிதர்கள் மறந்துவிட்ட ஒரு தீவு. 1761ஆம் ஆண்டு நடந்த ஒரு சோகமான சம்பவம் இந்த தீவை மரண நினைவிடமாக மாற்றியது. அது ஒரு கப்பல் விபத்து. 100க்கும் மேற்பட்டோர் இங்கு மறக்கப்பட்டனர். இந்த கதை வரலாறு கொடுத்த இன்னொரு பாடமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. சிலருக்கு இது ஒரு துயரமான சம்பவம், ஆனால் சிலருக்கு இது ஒரு நீதி கேட்டு அழும் கதை. 18ஆம் நூற்றாண்டு அடிமை வர்த்தகம் ஒரு பயங்கரமான துரோக வியாபாரமாக நிலவியது. ஆப்பிரிக்கர்கள் கொடூரமாக பிடிபட்டனர். அவர்கள் மனிதர்கள் அல்ல, பொருட்கள் போல விற்கப்பட்டனர். இவர்கள் வாழ்க்கை என்றே அழிக்கப்பட்டது. 1761ஆம் ஆண்டு உட்டிலே என்ற பிரெஞ்சு கப்பல் மடகாஸ்கார் நோக்கி புறப்பட்டிருந்தது. அது சட்டவிரோதமான அடிமை கடத்தலில் ஈடுபட்டிருந்தது. அவர்கள் யாருக்கும் தெரியாமல் சென்று விடுவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் இயற்கை அவர்களை தண்டிக்க தயாராக இருந்தது. சில நாட்கள் பயணத்திற்குப் பிறகு காற்று கடலில் சுழன்று கொண்டிருந்தது. கடல் கோபத்தில் கொந்தளிக்கத் தொடங்கியது. மழை ஆத்திரத்துடன் கொட்டியது. புயல் கருணை இல்லாமல் வீசியது. கப்பல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. பாறைகளுக்கு நேரே சென்று கொண்டிருக்கிறது. கனப்பொழுதில் கப்பல் உடைந்து பிளந்தது. 100க்கும் மேற்பட்டோர் கடலில் வீசப்பட்டனர். பலர் அந்த இரவிலேயே உயிரிழந்தார்கள். அவர்கள் இயற்கையின் கொடூர கோபத்தின் முன் பலவீனமானவர்களாகிவிட். சிலர் மட்டும் உயிருடன் பிழைத்தனர். அவர்கள் தீவில் விழுந்தனர். அங்கு எதுவும் இல்லை. எந்த உணவும் இல்லை. எந்த குடிநீரும் இல்லை. வெறும் மணலும் மரண அமைதியும். நாம் இங்கு உயிரோடு இருக்க முடியுமா? இப்போது அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் மரணத்தை எதிர்நோக்கி நிற்கின்றனர். முதலில் அனைவரும் இணைந்து செயல்பட்டனர். அவர்கள் கப்பலின் இடிபாடுகளில் இருந்து உணவுகள், கருவிகள் மற்றும் குடிநீர் சேகரித்தனர். ஆனால் நாட்கள் சென்ற பிறகு உணவு குறைந்து கொண்டே போனது. நீரின்றி அவர்கள் வாடிக்கொண்டே போனார்கள். இப்போது மனிதர்கள் தங்களின் இயல்பு முகத்தை காட்டத் தொடங்கினர். நாவிகர்கள் அடிமைகளை ஆணையிட்டனர். வன்முறை ஏற்பட்டது. மனிதர்கள் மனிதர்களாக இல்லாமல் மாறினர். இங்கு இருந்தால் நிச்சயமாக இறந்து விடுவோம். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாம் இந்த தீவிலிருந்து தப்பிக்க வேண்டும். அவர்கள் ஒரு கப்பலை மீண்டும் உருவாக்கத் தொடங்கினர். 6 மாதங்கள் கடுமையான போராட்டம். அதிகாரிகள், நாங்கள் மீண்டும் வந்து உங்களை மீட்போம் என்று வாக்குக் கொடுத்தனர். ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. அவர்களை நம்பிய அடிமைகள் மறக்கப்பட்டார்கள். அவர்கள் தனியாக தீவில் விட்டுவிடப்பட்டார்கள். 1776 ஃபேக்டோரியல் 15 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு பிரிட்டிஷ் கப்பல் அந்த தீவை கண்டது. அவர்கள் தீவிற்குள் சென்றபோது ஒரு அதிர்ச்சிகரமான காட்சி. 6 பேர் மட்டும் உயிருடன் இருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் அவர்கள் மனிதர்களே அல்ல. அவர்கள் கடுமையான வாழ்வால் வாடிய அரைகுறை ஆடையுடன் இருந்தவர்கள். 15 வருடங்கள், ஒரு தீராத போராட்டம், ஒரு மனித நேயத்தின் கதை. இன்று ட்ரோமலின் தீவு வெறிச்சோடியதாகவே உள்ளது. அந்த கடந்த கால மரணங்களின் சாட்சியாக கப்பலின் சில உடைப்புகள் மட்டும் இங்கே உள்ளன. அவர்கள் பெயர்கள் யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் கதைகள் வரலாற்றில் மறைந்து போனது. ஆனால் நாம் அவர்களை மறக்கக்கூடாது. இந்த மறக்கப்பட்டவர்களின் கதையை உலகம் மறந்துவிட்டது. ஆனால் நாம் அதை மறக்கலாமா? அவர்களுக்கு நியாயம் கிடைத்ததா? இது ஒரு கோரமான சம்பவம் அல்லவா? இந்த கதை பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.